Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a family has 2 children அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். ஸோ 2 சில்ட்ரன் இருக்கும்போது நமக்கு வந்து பாய் ஒரு பாசிபிலிட்டி, பாய் கேர்ள், இன்னொன்று கேர்ள் பாய். இது ரெண்டும் வேற வேற. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பாய் செகண்ட் கேர்ள், இது ஃபர்ஸ்ட் கேர்ள் செகண்ட் பாய், அடுத்தது கேர்ள். ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுனதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் த சில்ட்ரன்ஸ் ஆர் கேர்ள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஈவெண்ட்டை நம்ம இ அப்படின்னு எடுத்துக்கலாம். இ அப்படின்றது வந்து போத் கேர்ள்ஸ் அப்படின்னு நேம் பண்ணணும். அடுத்தது கிவன் தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் இஸ் எ கேர்ள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈவெண்ட் எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எஃப் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் இஸ் எ கேர்ள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மேலே வரும், ஆல்ரெடி தெரியும் அப்படின்றது கீழே எழுதணும். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் த சில்ட்ரன் ஆர் கேர்ள், ஈயை தான் கேட்குறாங்க. அப்போ அது ஈயை மேலே போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றத கீழே எழுதிடணும். இப்போ இதோட கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் divided by P of F. இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டோம். இப்போ both are girls அப்படின்றது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஈல வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் ஜி இது மட்டும் தான் வரும். அண்ட் எஃப்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் இஸ் எ கேர்ள்னா ஒன் கேர்ள் ஆர் டூ கேர்ள், லாஸ்ட் 3 ஆப்ஷன் தான் வரும். பிஜி, ஜிபி, ஜிஜி. இப்போ நமக்கு தேவை இ இன்டர்செக்ஷன் எஃப் என்ன, அதனால இது ரெண்டுலையும் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி மட்டும் தான் காமனாக இருக்கு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி எழுத போகிறோம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் இ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 out of 4. ஏன்னா இதில் நமக்கு வந்து ஒரே ஒரு ஈவெண்ட் இருக்கு, அவுட் ஆஃப் டோட்டல் 4. அதே மாதிரி பி ஆஃப் எஃப் இது பார்த்தீங்கன்னா 1 2 3. So 3 out of 4. P of E intersection F இது பார்த்தீங்கன்னா 1 out of 4. இப்போ நமக்கு தேவையான P of E by F ஓட ஃபார்முலால நியூமரேட்டரில் P of E intersection F வரும், அது 1/4 ஹோல்டட் பை டினாமினேட்டர் P of F அது 3/4. இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 1/3.